இப்போ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்குன்னே உங்களுக்கு சொல்றேனே, ஒரு நாளைக்கு நான் ரூ. 200 பெட்ரோல் போடுவேன். இப்போ ரூ. 250 நான் போட வேண்டியதாகுது. விலைவாசி எதனால் உயருன்னா நம்மளோட பண மதிப்போட இது வந்து அமெரிக்க டாலரை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கம்மியாக இருக்குது. இது ஒரு காரணம். விலைவாசி வந்து முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு இட்லி வந்து 7 ரூபா, இப்போ வந்து ஒரு இட்லி கண்டிப்பாக 15 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ராஜ்குமார். ஆனால் இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 ரூபா பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க. அது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் வேலையே. இப்போ நாங்கள் வண்டியில் தான் சுற்றணும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து பெட்ரோல் கேஷுன்னு தனியாக கொடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்க கொடுக்குற காசுக்கும் இங்கே பெட்ரோல் விற்கிற விலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் இது பண்ணி தான் மேட்ச் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே 100 ரூபா இருந்தது, அப்புறம் 103 ரூபா ஆகினாங்க, இப்போ 104 ரூபா, இப்போ 105 ரூபா கிட்ட வந்துடுச்சு. இப்படியே ஏற்றினே போனால் நாங்களாம் என்ன பண்ணுறது? எங்களை மாதிரி பசங்கள்லாம் எப்படி தான் வேலை செஞ்சது? ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நாங்களாம் கலெக்ஷனு எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். இதுக்கு எதுனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நான் பெட்ரோலுக்குன்னு ஒதுக்குவீங்க? இப்போ எவ்வளோ நான் ஆகுது வருமானத்தில்? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்குன்னே உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு நாளைக்கு நான் ரூ. 200 பெட்ரோல் போடுவேன். இது ஸ்ப்ளெண்டருன்றதால நல்ல மைலேஜ் தர வண்டி. ரூ. 200 போட்டிருந்தேன், ரூ. 200 போட்டேன். இப்போ ரூ. 250 நான் போட வேண்டியதாகுது. ஆனால் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வருது 150 ரூபா, 200 தான் வரும். எனக்கு என் கை செலவு மேலே போகிற மாதிரி இருக்குது இப்போ அதான் பெட்ரோல் இதுக்கு காசு. ஆனால் இப்போ பெட்ரோல் விலை ஏறி பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களும் ஏறும். நான் இப்போ அரிசி பருப்பு விலை ஏறும். ஆமாம், கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டு இதுவாகும்ல. இது எல்லாத்துக்குமே தான் பாதிப்பு. அதனால தான் இதை ஒரு இமிடியேட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதை இது பண்ண முடியும். நம்ம மத்திய அரசோ மாநில அரசோ ஏதோ ரெண்டுமே சேர்ந்து இதை ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். ஓகே, தேங்க்ஸ். உங்கள் பேர் என்ன? என் பேர் அலெக்ஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் டோட்டலாக வந்து பெட்ரோல் பிரைஸ் வந்து 4 ரூபா ஏற்றிருக்காங்க. 2 டைம் ஏற்றிருக்காங்க. மொத்தமாக 4 ரூபா ஏற்றிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்கன்னா நம்ம விலைவாசின்னு சொல்லிட முடியாது. இப்போ வந்து வளைகுடா நாட்டில் வந்து போர் நடக்குது, போர் பதட்டம். பின்ன பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் வந்து அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாய் மதிப்புன்றது ரொம்ப கூடியிருக்கு. 84 ரூபா இருந்தது வந்து இப்போ 96 ரூபா ஏறி இருக்குன்றப்ப விலைவாசி எதனால் உயருன்னா நம்மளோட பண மதிப்போட இது வந்து அமெரிக்க டாலரை கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு கம்மியாக இருக்குது. இது ஒரு காரணம். அது என்னன்னா பயன்பாடு அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு பயன்பாடு அதிகமாக இருக்கிறப்ப அந்த அளவுக்கு விலைவாசி உயருன்ற ஒரு காரணமாக இருக்குது. உலகளவிய பிரச்சனைன்றதுனால வந்து நம்ம நாட்டில் மட்டும் 4 ரூபா ஏறுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 4 ரூபான்றப்ப அந்த விலைவாசின்றது மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மின்னணுக்கான பயன்பாடுன்று பிஎம் சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்ட் வீக்கில் பிஎம் ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தார். மேக்ஸிமம் தற்சாப்பு பயன்படுத்துங்க, வெளிநாடு போகிறது ப்ளஸ் இந்த ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் பயண போக்குவரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்லி இப்போ அவரோட கான்வாய் பார்த்தீங்கன்னா நல்ல Z கேட்டகரி இந்த கான்வாய் வந்து 2 எவ்வளோ குறைச்சிருக்காரு. மேபி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃப்யூச்சரில் நம்மளுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை பயன்படுத்திக்கணும். அதை இப்போ 4 ரூபா ஏறி இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு வருமானம் வந்து பெட்ரோல் போகுது. ஆமாம் ஆமாம். இப்போ இதில் எவ்வளோ அதிகமாகும், அதை எப்படி பாதிக்கும் நினைக்கிறீங்க? இல்லை இப்போ பெட்ரோல் விலை 4 ரூபா இருக்குன்றப்ப நடுத்தர வர்க்கத்தை கண்டிப்பாக பாதிக்கும். மேக்ஸிமம் வந்து அன்றாட வேலைக்கு போகிறவங்களும் வாகனத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக பாதிக்கும். அரசாங்கம் அதுக்கான முடியாத நடவடிக்கை எடுத்து மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது முடிவெடுக்கணும் கவர்மெண்ட்டு. கண்டிப்பாக நாட் ஒன்லி பெட்ரோல் டீசல்னு இல்லை, அடிப்படை தேவைகள் வந்து அத்தியாவசியத்தை எல்லாமே உயரும். விலைவாசி உயர்ன்றப்ப தேவைகள் அதிகமாக இருக்கிறப்ப உயரும். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தேவைகளை வந்து நம்மளோட தேவைகளும் குறைச்சிக்கிறேன்னு தேவை வந்து தற்சாப்பு ஆகிக்கிறோம். டொமஸ்டிக் ப்ராடக்ட்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நம்மகிட்ட வந்து ஈவிக்கு மாறுங்கன்ற மாதிரி. ஆமாம் எக்ஸாக்ட்லி. ஈவி மாற்றுறது எனக்கு நிறையா இருக்குது. அதுக்கான மேனுஃபேக்சரிங் இன்னும் இந்தியாவில் வரல. இப்போ ஒரு ஈவி கார் எடுத்தாலும் கூட அதுக்கான சர்வீஸ் சென்டரு, அதுக்கான சார்ஜிங் ஃபெசிலிட்டின்றது இப்போ எப்படி நம்ம நியர் பெட்ரோல் பல்க் இருக்கோ அது மாதிரி ஈவி சார்ஜர் ஃபெசிலிட்டி கொண்டு வந்தால் இட்ஸ் குட் ஸ்கீம் அது ஈவிக்கானது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம பேர் என்ன? பரந்தாமன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பெட்ரோல் 4 ரூபா ஏற்றிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கொஞ்சம் கஷ்டம்தாங்க. பெட்ரோல் அந்த மாதிரி விலைவாசி ஏற்கனவே ஆல்ரெடி விலைவாசி வந்து போர் நடக்கிறதுனால விலைவாசி வந்து எல்லாமே இருக்குது. கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதுலேருந்து இன்னும் மீள முடியாமல் நிறைய பேர் விலைவாசி ஏறதுனால சாப்பாடுலேருந்து எல்லாமே டிஃபன் ஐட்டம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லா விஷயமும் அதில் வந்து அடங்கிறதுனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. விலைவாசி வந்து முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு இட்லி வந்து 7 ரூபா, இப்போ வந்து ஒரு இட்லி கண்டிப்பாக 15 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து பெட்ரோல் விலை குறைச்சா கொஞ்சம் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 4 ரூபா ஏற்றிருக்காங்கன்னா ஒரு
மாதத்துக்கு இவ்வளோ பெட்ரோல் கொடுக்குறீங்க, இப்போ இந்த 4 ரூபா ஏறினதுன்னு உங்களுக்கு எவ்வளோ அதிகமாகும்? இப்போ நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து 200 300 போடுறேன் சார். ஒரு நாளைக்கு 12 ரூபா விலைவாசி. அப்போ 30 நாள் கணக்கு பண்ண 300 ஏறுது. ஸோ இதுவும் எக்ஸ்ட்ரா செலவு தான் சார். இப்போ எக்ஸ்ட்ரான்னும் போது இப்போ அந்த ஒரு 300 மிச்சமாச்சுன்னா ஒரு மருத்துவ செலவுக்கோ ஒரு சாப்பாடு செலவுக்கோ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் ஏறினதுனால. ஆனால் இப்போ ஈவிக்கு மாற சொல்கிறாங்க, அது என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சால் ஈவி வாங்குங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு நல்லா தான் சார் இருக்குது. ஏன்னா வந்து மாசு தட்டுப்பாடு குறைக்கிறதுக்காக அந்த பைக் வந்துக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. நல்ல ரிசல்ட்டு தாங்க. இப்போ எல்லாமே மக்கள் வந்து அதுவும் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறைய விஷயம் வந்து பெட்ரோல் இன்னும் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் வந்து எலக்ட்ரிக் பைக்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெட்ரோல் விலை குறைக்காம குறைக்கணும் சார். கண்டிப்பாக குறைக்கணும். ஏற்கனவே மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ரொம்ப வந்து பாதிப்பில் தான் இருக்காங்க. ஸோ ஆட்சி மாறினதுனால இன்னும் இதுவும் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான் சார். ஓகே சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் அருள் சார். இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 2 டைம் ஏறிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4 ரூபா ஏறி இருக்குண்ணா. ஆமாம். உங்களோட கருத்து? பெட்ரோல் வந்து நடைமுறைக்கு 2 ரூபா ஏறி இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அது சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ணால் நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கு கொஞ்சம் எடுபடியாகும். பெட்ரோல் வந்து டீசல் பெட்ரோல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. சீக்கிரம் வந்து அந்த கவர்மெண்ட்டு முதலமைச்சரை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி மக்களுக்கு நல்லா கொண்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பெட்ரோலுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க வருமானத்தில்? அது எவ்வளோ நான் பாதிப்பு? 4 ரூபா ஏறிக்கனால உங்களுக்கு 2 ரூபா ஏறினோடனே ஒரு அமௌண்ட் தான் சார். அதுவும் பாதிக்கப்படம் தான் இருக்கான். ஒரு ஃபஸ்ட்லாம் கம்மியாக இருந்தது போட்டிருந்தோம். இப்போ வண்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெட்ரோல் இந்த பேட்டரி வண்டி தான் இப்போ 2வது இதெல்லாம் தூக்கி போட்டு பேட்டரி வண்டி தான் வாங்கணும் மாதிரி ஆசையாக இருக்குது. ஏன்னா இது பெட்ரோல் போட முடியல. வரும் மாதத்துக்கு 2 ரூபா 3 ரூபா ஏறிச்சுன்னா ரொம்ப எங்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது சார். அதனால் வந்து இந்த ஐட்டம் வந்து முதலமைச்சர் பார்த்து இதை நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஏறினா அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறினா அரிசி பருப்பா அது பற்றி அதுவும் நிறைய ஏரிலாம் சார் இருக்குது. ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து 1 லிட்டருக்கு இவ்வளோ வாங்கினாங்க, இப்போ நிறையா வாங்குறாங்க. ஒன்றும் குடும்பம் நடத்த முடியல. வாடகை எல்லாம் ஏறி போச்சு. இப்போ நடைமுறைக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கம்மியாகணும். அரிசி இதெல்லாம் கொஞ்சம் விலை ஏறி போச்சு. நடுத்தர மக்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதை வந்து முதலமைச்சர் பார்த்து நல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒரு வாரத்தில் 2 டைம் ஏற்றிருக்காங்க. 4 ரூபா ஏற்றிருக்காங்கண்ணா. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாத்துலேயுமே பாதிக்குங்க. நடுத்தர மக்கள்லேருந்து அதில் எல்லாருமே பாதிக்கும். முக்கியமாக ஆட்டோ இது மாதிரி கால் டாக்ஸி எல்லாருக்குமே பாதிக்கும். ரொம்ப கஷ்டம்தான். இதே மாதிரி கேஸ் கிடைக்கல. பெட்ரோலும் சில இடத்துல இருக்குது. அதுவும் ஆயில் இன்க்ரீஸ், அதுலேயும் இன்க்ரீஸு. இப்படி பண்ணால் ஒன்றும் முடியாது. என்ன 2 கவர்மெண்ட்டில் எதனா ஒன்று முயற்சி சேர்த்தா தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு மாதம் வர வருமானத்தில் பெட்ரோலுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? இப்போ எவ்வளோ நம்ம கண்டிப்பாக அதில் பாதி போயிடுங்க. அது சான்ஸில் ஒரு நாளைக்கு 5 மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கூட 5 லிட்டர் பெட்ரோல் போடணும் நான். ஆனால் இப்போ பெட்ரோல் விலை ஏறனால பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறினா பருப்பு அரிசி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏறும். டோட்டலாக காய்கறி வாங்க போனாவே இப்போ 40 ரூபா விற்றதெல்லாம் 60 80 100. எதுவுமே இப்போ சரியான விலை கிடையாது எதுவுமே. நான் அரசாங்கத்தை சொல்லணும் என்னென்ன சொல்லுவீங்க? இதுதாங்க பப்ளிக் ஜனங்கன்னு முதலமைச்சர் வந்துக்கிறாரு. அவர் என்ன பண்ணணும் இன்னும் நாங்கள் அவருக்கும் டைம் கொடுக்கணும். பட் இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போத்துக்கு கொஞ்சம் காலத்துக்கு. ஆனால் இறங்கி இதை செய்யணும். செஞ்சால் அடுத்த வருஷம் அவருக்கு என்ன ஜனங்க இது பண்ண போகிறாங்க. பிரேமா அக்கா இப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை வந்து 4 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னக்கா? அது உங்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கும்? வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. பொருளாதாரம் இப்போ போர் நடந்ததுனால பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதான் கேஸ் சிலிண்ட்ரு, பெட்ரோலு, பொருளாதாரம் எல்லாமே விலைவாசி ஏறினால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க.